11ஆம் நாளினுடைய மாலை திருவிழா. ஊரபன்மன் தான் 22ஆம் திருவிழா வரையும் நல்லூர் தோப்பில் இன்னும் ஒரு சிறப்பான மயிலிலே இருக்கின்ற அழகு என்னவென்றால் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நல்லைக்கந்தன் ஆலயத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு 11ஆம் நாளினுடைய மாலை திருவிழா. இன்றைய நாளில் இருந்து மாலை திருவிழாக்களில் 22ஆம் திருவிழா வரையும் வித்தியாசமான விஷயங்கள் இடம்பெறப் போகுது. இன்றைக்கு அது ஆரம்பமாகிறது. உள்ளே தேவார திருமுறைகளோடு சுவாமி வலம் பெறக்கூடிய அந்த விஷயம் என்றது சிறப்பாக கொள்ளப்படும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான விஷயங்கள் தான், சிறப்பான திருவிழாக்கள் தான். கணவர்கள் நீங்கள் இப்போ சிறப்பான திருவிழான்னு சொல்லி 10 முடிஞ்சாலும் எல்லோரே சிறப்பான திருவிழா தான். 10 முடிஞ்சா வரை இன்னுமே விசேஷமான பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் நிகழக்கூடியதாக இருக்கும். காலையில் சன்னதியினுடைய தேர் பார்த்துருப்பீங்க. இப்போ மாலை பொழுது இந்த விஷயம் பார்க்க போகிறீங்க. பிரசன்னா குருக்கள் உள்ளே தேவாரம் பாடுவார். அதை விட வெளியே திருவாசகம், அதே போல கந்தர் அனுபூதி, அதே போல நல்லூர் தோப்பில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இந்த நாளிலும் இருக்கிறது. இந்த காணொலியில் நல்லூர் இந்த நாளுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்யும். சப்பரம் நல்லூர் அணை சுமந்து வரப்போகிறது. அது வானுயர இப்போது வியாபித்திருக்கிறது. முதல் நாள் பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு இன்னுமே உயரம் கூடி போய் கொண்டிருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் வரும். காணொலி திருவிழா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நல்லூர் திருவிழாவில் பார்க்க ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வைங்க. 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு 22ஆம் திருவிழா சப்பரத்துக்கு முதல் நாள் வரையும் ஒவ்வொரு விசேஷமான விஷயங்கள் கோவிலினுடைய உட்புறத்தில் நடக்கும். இந்த நாள் தேவார திருமுறைகள், தேவார பதிகங்கள் பாடப்பட்டு சுவாமி உள்வீதி வலம் பெறுறது. கேட்டு பாருங்க எப்படி ரம்மியமான ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லி. வேற லெவல் வரையும் போன கையை கொடுத்தா பேக் கூட சேர்த்துருக்கீங்க.
சரி பக்கத்து அடிக்கடி சொல்லி சிலாகிற ஒரு விஷயம்தான் நேரம் தவறாத முகாமைத்துவம். அதே மாதிரி தான் பல்வேறுபட்ட விஷயங்கள் நல்லவருக்கு தனித்துவமாக இருக்கும். நேரம் மிக நேர்த்தியாக பின்பற்றப்படுறது. இன்றைக்கு வளமையை போல இல்லை, 10ஆம் விழா வரையும் உள்ளுக்கே சுவாமி வாகனத்தில் வீதி வலம் வருவார். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, வெளியில தான் வாகனம் இருக்கு. 3 வண்ண மயில்கள் முருகனுடைய வரவுக்காக இந்த இடத்துல காத்திருக்கின்றது. சிறப்பான விஷயம். அந்த வண்ண மயிலேறி அலங்காரம் வரப்போகிறான். வள்ளியர் தெய்வானை இருவரும் தனித்தனியாகவும் முருகன் தனியாகவும் வரக்கூடிய விஷயம் அடியவர்களுக்கு அருள் பாலிக்கிறபடி. உள்ளுக்கு தேவார திருமூல வந்தாலும் வெளியில நாதஸ்வர தவில் இசையோடு முருகப்பெருமான் வீதி வலம் வருவார். அழகன் அலங்காரன் வண்ண மயிலேறி எப்படி காட்சிதான் முன்னுக்கு தொண்டர்கள் வர, அதுலேயும் ஏராளமான ஏற்பாடுகள். சுவாமிக்குரிய அந்த மங்களவாத்திய இசையோடு புறப்பட்டு வருகிற இந்த கம்பீரமான காட்சி. இன்னும் கொஞ்ச நாள் போனால் காலை திருவிழாக்களும் விசேஷமாக வரக்கூடிய அளவுக்கு நல்லூருடைய உற்சவம் என்பது திட்டமிடப்படும். காலம் தவறாத ஒவ்வொரு வருஷமும் இப்படி நேர்த்தியான பல்வேறுபட்ட விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். அதிலே தத்துவார்த்தம் இருக்கும். கந்தனுக்குரிய வழிபடுதல் முறைகளிலே இந்த காலம் புனித காலமாக எல்லாரும் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கிற போது, மற்ற பக்கமாக இந்த தத்துவார்த்தங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே இவர்களுடைய பணி என்பது அளப்பரியது. தமிழ், இசை, அதே போல வெவ்வேறுபட்ட கலைகள், உள்ளுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒவ்வொரு நாள் நான் சொல்கிறேன், அப்படியான விஷயங்களை பாய்களை எந்தளவு தூரம் இந்த கலை பண்பாட்டியல் ரீதியாக ஒரு ஆத்மார்த்தமாக தனியான நெறிமுறைகள் இருந்தாலும் கூட இவை எல்லாவற்றையும் எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி வளர்க்கிறதுக்கு முன்னிற்கிறார்கள், எவ்வாறு இந்த வளர்ச்சிகளை பங்களிப்பு செய்கிறார்கள் என்பது மிக தெளிவாக புலனாகும். கந்தன் திரும்பி வலம் பெறுகிறார்.
தமிழ் கடவுளுக்கு இசைபாட பிரசன்னா குருக்கள் இந்த இடத்துல காத்திருக்கிறார். கந்தனும் ஆவலோடு கேட்பதற்காக தேவியர் இருவரோடு இந்த இடம் நோக்கி ஏறுகிறார். ஏராளமானவர்கள் இந்த இடத்துல காத்திருப்பார்கள். இந்த பிரசன்னா குருக்கள் இவற்றை பாடுகிற நேரம் மெய்யுருகி முருகனை பார்த்தபடி அவர்கள் இருப்பார்கள். இது பார்க்கலே ஒரு புல்லரிக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அந்தளவு தூரம் தத்ரூபமாக அதனுடைய அர்த்தம் அதை முருகனிடம் கொண்டு போய் சேர்ப்பிப்பது போன்று, அதிலும் குறிப்பாக நல்லைக்கந்தனிடம் கொண்டு போய் சேர்ப்பிப்பது போன்று பாடுகிற விஷயம், அதில் சேர்க்கப்படுகிற விஷயம், சொல்லப்படக்கூடிய தமிழ் மொழிபெயர்ப்பு அல்லது அதனுடைய அர்த்தங்கள் எல்லாமே இவற்றுக்கு இன்னும் ஒரு தளத்தையும் இன்னும் ஒரு அழகையும் கொடுத்து நிற்கிறது. கிளை கோடிய போகாவகைமை பொருள் பேசியவா நாகாச்சலவே லவனாலுகவி தியாக சுரலோக சிகாமணியே கூகாயனயம் கிளை கூடியழ போகாவகைமை பொருள் பேசியவா கூகாயன கூகாயன என் கிளை கூடியழ போகாவகைமை பொருள் பேசியவா நாகாஜலவேலவனாலுகவி தியாக சுரலோக சிகாமணியே கூகா என்று கூப்பாடு போட்டு அழுது புரண்டு என் உறவினர்கள் எல்லோரும் அழும் பொழுது யமன் என்னை கொண்டு போக வரும் பொழுது என் உயிர் பிரியும் பொழுது கூகா என்று என் உறவினர்கள் எல்லோரும் அழுது புரண்டு அழும் பொழுது நீதானே வந்தென்னை காக்க வேண்டும் மெய்ப்பொருளை அருள வேண்டும் மெய்ப்பொருள் பேச வேண்டும் என் உடம்பு வேண்டுமானால் அழியலா நல்லை கந்தா என் ஆன்மாவிற்கழிவில்லாமல் அதை நீதான் மெய்ப்பொருள் பேசி காக்க வேண்டும் நல்லை கந்தா மெய்ப்பொருள் பேசியவா திருச்செங்கோட்டுமலை என்று சொல்லப்படுகின்ற நாகாஜலத்தில் உறைபவனே நாகாஜலவேலவ நாடு
கவி தியாக நாலு கவி பாடவும் மெய்ப்பொருள் பேசவும் மெய்ப்பொருள் அறியவும் மெய்ப்பொருள் உணரவும் நான்கு கவி பாடவும் எனக்கு அருள வேண்டும். ஆசு மதுரம் வித்தாரம் சித்திரம் வித்தாரம் என்று சொல்லப்படுகின்ற ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வகையான கவி உன்மேல் பாடக்கம் தான் உன்னை பாடக்கம் தான் அருள வேண்டும். மெய்ப்பொருள் பேசியவா திவாய திவாய சிவாய திவாய 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 திவ 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 திவாய திவ திவ திவாய சிவாய திவாய 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 சிவாய திவாய 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 என்று மெய்ப்பொருள் பேசிய கந்த பெருமானே. நல்ல தமிழ் கேட்டு வீதி வலம் வருவதற்காக கந்தன் புறப்பட்டு போகிறார். மறுபக்கமாக செந்தமிழ் சொல்லருவி லலேசன் அவர்கள் இந்த மயில் தொடர்பில் நல்லூர் தொடர்பில் பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்களோட இருக்கிறார். ஒவ்வொரு நாளில் நீங்கள் தரக்கூடிய அந்த பின்னூட்டங்களும் கருத்துக்கள் என்பதும் இன்னுமே பலத்தை கொடுக்கிறது. நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைக்கு மயில் வாகனனை தரிசித்து இன்புற்று கொண்டிருக்கிறீர்கள். வள்ளிநாச்சியாரும் மயில் வாகனத்தில், தெய்வயானை அம்மையும் மயில் வாகனத்தில். அது என்ன இந்த மயில், அது ஏன் வாகனமாகியது என்று கேட்டால், சூரபன்மன் தான் மயில் வாகனமாகினான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். மாமரமாக வந்த சூரபன்மனை சங்கரன் பிள்ளை கந்த சஷ்டி நாளிலே மாமரமாக வந்தவனை அறுத்தார். அதைத்தான் விகடமாக சொல்வார்கள். சங்கரன் பிள்ளை சட்டியிலே மாவறுத்தார். மாவறுத்ததோடு அங்கே சூரபன்மன் சேவலாகவும் மயிலாகவும் மாறிக்கொள்கிறான். சேவல் முருகப்பெருமானுக்கு கொடியாகிறது, மயில் வாகனமாகிறது. மயிலிலே இருக்கின்ற அழகு என்னவென்றால், ஓம் என்கின்ற பிரணவ வடிவத்தினுடைய ரூபம் மயில். யானையையும் அப்படித்தான் கொள்வார்கள். அதனால்தான் பிரணவ சொரூபன் என்றால் அது பிள்ளையாரை குறிக்கும். ஓம் என்கின்ற வடிவத்திலே தான் யானையினுடைய துதிக்கையும் இருக்கிறது. அதனாலே ஓம் என்கின்ற வடிவத்தை பிள்ளையாரோடு பொருத்தி பார்ப்பார்கள், முருகனோடும் பொருத்தி பார்ப்பார்கள், எந்த கடவுளோடும் பொருத்தி பார்க்கலாம். ஏனென்றால் அது கொஸ்மிக் எனர்ஜி என்று சொல்கிற அண்டத்தினுடைய சக்தி, ஒளி சக்தி ஓம் என்கின்ற சக்தி. அண்டப்புலவு கொள்கையின் பிரகாரம் கூட ஓம் என்கின்ற மந்திரம், ஓம் என்கின்ற ஓசை அதுதான் வெளிப்பட்டதாக சொல்வார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஓம் என்கின்ற ஓசைக்குள்ளே 3 எழுத்துக்கள் பொதிந்திருக்கின்றன. அ என்கின்ற எழுத்து, உ என்கின்ற எழுத்து, என்கின்ற எழுத்து. அகரம், உகரம், மகரம். ஆக ஆ என்பது படைத்தலை குறிக்கிறது, உ என்பது காத்தலை குறிக்கிறது, என்பது ஒடுக்கலை குறிக்கிறது. ஆக மொத்தத்தில் பஞ்சகிருத்தியத்தினுடைய 3 முக்கிய தொழில்களை முழுமையாக அகரம், உகரம், மகரம் குறித்து நிற்கிறது. எனவேதான் பிரணவ மந்திரத்திற்கு எங்கள் சமயத்திலே பெருமை அதிகம். எந்த ஒரு மந்திரமும் தனித்து இயங்க மாட்டாது, பிரணவத்தோடு சேர்ந்தால்தான் அது முழுமை பெறுகிறது. அது தமிழ் வழிபாடாகட்டும், சமஸ்கிருத வடமொழி வழிபாடாகட்டும், ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை இணைத்துத்தான் ஓம் சுமுகாய நமக, இது பிள்ளையாருக்கு, ஓம் பாலநேத்திர சுதாயே நமக, ஓம் ஷண்முகாயே நமக, இப்படி ஓம் பிரபுவே நமக, ஓம் பிங்களாயை நமக, இப்படி முருகனுக்கு, இப்படி ஓம் என்கின்ற மந்திரத்தை நாங்கள் இணைக்கிறோம். அந்த ஓம் என்கின்ற பிரணவத்தை சுட்டுவதாக
மயில் அமைந்திருக்கிறது. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது என்று அருணகிரியார் பாடினார். நீல மயில் மீது ஞாலம் வலம் வந்து நீதான் எனக்கருளல் வேண்டும், பக்தி பாடல். இப்படி நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான், இது கூட எங்களுடைய அருளாளர்கள் பாடிய பாடல்தான். அது நீலமயில் பச்சை மயில், பச்சை மயில் ஏறி வந்து ரட்சிப்பாயே என்று வேண்டுதல் செய்து இன்றைக்கு இந்த காட்சியை பார்ப்போம். இன்றைக்கு மயில் இறகு சோடனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். உச்சியிலே கூட மிக அழகாக மயில் இறகை வைத்து சோடனை செய்து அலங்கார கந்தன் அல்லவா, அந்த அலங்காரன் அப்படி அழகு ததும்ப காட்சி தருகிறான். இந்த கோலங்கள் எனக்கு மயிலை காணுகின்ற பொழுது பிரணவ எண்ணம் மேலுற்றதை போல இந்த கோலங்களை காண்கிற பொழுது எங்கள் சமயத்தினுடைய ஆதிநாதம் பிரணவநாதம் மனதிற்குள்ளே வருகிறது. அந்த வகையில் அலங்காரன் நல்லூரன் எல்லோருக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அலங்காரா நல்லூரா. வலம் வருகிற அழகன் இப்போது ஒரு பக்கமாக கந்தரனுபூதி தமிழிசையிலே கேட்டார், மறுபக்கமாக இந்த வாசகத்துக்கு உருகாதார், எந்த வாசகத்துக்கே உருக மாட்டார்கள். திருவாசகம், அந்த சிறப்புமிக்க திருவாசகம் தேன் சொட்டும் பாமாலைகளாக இந்த இடத்துல படிக்கப்படும். அந்த தமிழ் கேட்பதற்கு இந்த இடத்துல திரும்பி வருகிறான் கந்தன் தன் தேவியர் இருவரோடும்.